வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, எழுந்து ஓடு தொடரில் இன்றைக்கு 4வது நாள். 3வது நாள் வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் 2024 நடைபெற்றதுக்கு ஒரு 27 கணக்குகள் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு 5 கணக்குகளை நேற்று அருமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கு ஒரு 5 கணக்குகள், நேற்று ஒரு 5 கணக்குகள் சொல்லிக் கொடுத்தோம். இன்றைக்கி 6வது கணக்குலேருந்து 10வது கணக்கு வரைக்கும் ஒரு 5 கணக்குகளை மிக அழகாக பார்க்க இருக்கோம். நேரடியாக நம்ம கணக்குக்குள்ளே போயிடுவோம். 3x + 4y 4x + 6y = 22:32 எனில் x/y என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கொஸ்டின்னு. இது இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற பகுதியிலிருந்து வந்திருக்குது. இந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். முதல்ல மாணவர் கண்மணிகளே, அதாவது ஒரு 3:4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதை 3/4 அப்படின்னு எழுதிக்கலாம். இது விகிதம் அப்படிங்கிற பகுதியில் இது அடிப்படை. 3:4 என்பதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க 3/4 அப்படின்னு எழுதலாம். அது மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாருங்க, 3x + 4y 4x + 6y அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். 3x + 4y by இந்த 4x + 6y அப்படின்னு எழுதிக்கிறோம். இது ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா, இந்த ஈக்குவல்ட்டையும் போட்டுக்கிறோம். இந்த 22:32 22/32ன்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, இந்த விகிதம் விகித சமம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு ரூல் நம்ம அப்ளை பண்ணுவோம். என்ன அப்படின்னாக்க, அந்த பின்ன வடிவில் இருக்கிறத சுருக்க முடிஞ்சால் சுருக்கிடலாம். அந்த மாதிரி நம்ம இப்போ சுருக்க முடியும் அப்படின்னு அதனால இதை சுருக்குறோம். 11/2 22 16/2 ரைட்டா, 11/16ன்னு எழுதிக்கிறோம். சரி, இப்போ இந்த ஏதாவது சுருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவனிங்களேன், இந்த கீழே இருக்க 4x + 6y இருக்கிறாங்க. அதை என்ன செய்யலாம்னா பிரிக்கலாம். இப்போ கவனிங்க, மேலே 3x + 4y அப்படி இருக்கட்டும். கீழே இருந்தால் பாருங்க, இதை என்ன பண்ண போகிறேன்னா 2 வெளியே எடுக்கிறேன். இதில் என்ன செய்கிறேன், 2 வெளியே எடுக்கிறேன். 2 வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே கவனிங்களேன், 2 வெளியே எடுத்தாக்க இங்கே உள்ள 2x, இதில் 2 வெளியே எடுத்தோம்னா 3y. புரியுதுங்களா? புரியாட்ட மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. இங்கே பாருங்க, இதில் 6 4 இருக்குது. இந்த 2லேயும் பொதுவாக 2ங்கிற எண்ணை வெளியே எடுக்கலாம். வெறும் நம்பரை மட்டும் எடுக்கிறோம். அப்போ 2 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 2x இருக்கும். இதில் 2 எடுத்துட்டோம்னா 3x இருக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு 11/16 இப்படி இருக்கா? இப்போ கவனிங்க, இங்கே வாங்க, இந்த டிவைடர் கோடு இருக்காருங்க, இதுக்கு மேலே இருக்கிறத இங்கேருந்து இங்கே அடிச்சுக்கலாம், இதுக்கு இருக்கிறது இங்கே அடிச்சுக்கலாம். அதனால இப்போ இந்த 2 கொண்டு இதை அடிக்கிறேன். அடித்தா இது 8. ஓகேவா? இப்போ கவனிங்க, இப்போ எப்படி வந்துருச்சு அப்படின்னாக்க 3x + 4y by 2x + 3y = 11/8ன்னு வந்துருச்சு. இதை எப்படி சுருக்கிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ கணிதத்தில் ஒரு விதி இருக்குது. இப்படி குறுக்க பெருக்கணும்னா 2 சமம்னு சொல்லி, இப்போ குறுக்க பெருக்க போகிறேன். இப்போ கவனிக்க, இந்த 8 கொண்டு இதை பெருக்க போகிறேன், இந்த 11 கொண்டு இதை பெருக்க போகிறேன். இப்போ இதை 8 கொண்டு பெருக்குனேன்னா எண் 3 24. நல்லா கவனிச்சுக்கோங்க. மறுபடியும் ஸ்டெப்பாக எழுதாமல் அப்படியே நேரடியாக எழுதுறேன். இதை 8 கொண்டு பெருக்க போகிறேன். எண் 3 24, எண் 3 24x ப்ளஸ்ஸு இந்த எண்ணாங்க 32y. இது ஈக்குவல் டு தான் போடணும். இந்த 11 கொண்டு இங்கே கீழே இருக்கிற பூரா பெருக்கணும். 11/2 22x, இங்கே பாருங்கள், 11/2 22x 11/3 33y. இது ப்ளஸ் தான், 33y வந்துருச்சா? இப்போ கவனிங்க, இங்கே பாருங்கள், என்ன பண்ண போகிறேன், இங்கே x இருக்கா, இங்கே x இருக்கா, இந்த எக்ஸை இங்கே கொண்டு வர போகிறேன். 24x - 22x இது ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், என்ன பண்ண போகிறேன்னா இந்த 33y இருக்கா, அங்கே இதை இங்கே கொண்டு வர போகிறேன். 33y - 32y. ஓகேவா? இப்போ கவனிங்க, 24xல் 22x போச்சுன்னா எவ்வளவு x?
2x 2x ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இதில் 33 32 போச்சுன்னா 1y. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளே, இந்த 2x ஈக்குவல் டு 1yன்னு இருப்பாருங்க. இங்கே எழுதுறேன் 2x ஈக்குவல் டு y அப்படின்னு இருந்துச்சுன்னா, இங்கே வந்து இந்த 1 அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருக்கு. இந்த 1 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈக்குவல் இருந்தால், இந்த விதி ரொம்ப முக்கியமான விதி. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸுக்கு உள்ள விகிதம் வந்து இது இப்படி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒய்க்கு உள்ள விகிதம். அப்போ இப்போ எக்ஸு ஈஸ்டு ஒய் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஈஸ்டு ஒய் அப்படிங்கிறத எப்படி எழுதணும்னாக்க, எக்ஸுக்கு உள்ளது 1, ஒய்க்கு உள்ளது 2. அப்போ 1:2. இந்த இடத்துல புரியாட்டம் நல்லா கேட்டுக்குங்க. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்படி இருந்துச்சுன்னா இந்த எக்ஸுக்கு உள்ள விகிதம் வந்து இந்த 1, இந்த ஒய்க்கு உள்ள விகிதம் வந்து இந்த 2. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 1:2. விட 7 இருக்கா? விட சரி. ஓகேங்களா மாணவ கண்மணிகளே? இந்த கணக்கில் என்ன செஞ்சுருக்கோம்னா, இங்கே ஒரு 2 மாறிலிகள் இருக்குது, அதே 2 மாறிலிகள் இருக்குது. இதை வந்து கீழே போட்டோம். 3x + 4y அப்படிங்கிறதுக்கு கீழே 4x + 6yன்னு போட்டுக்கிட்டோம். இது ஈக்குவல் டு 22:32. இதை சுருக்கி எல்லாத்தையும் சுருக்கி கொண்டு வந்த பிறகு நம்ம குறுக்கால பெருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. குறுக்கால பெருக்கணும். குறுக்கால பெருக்கிட்டோம் அப்படின்னாக்க 24x, இங்கே 22x, 32y, 33y வரும். இதை கூட்டி கழித்து போட்டீங்க அப்படின்னாக்க 2x ஈக்குவல் டு 1yன்னு வரும். இந்த மாதிரி ஈக்குவல் டு நடுவில் இருந்தால் இதுக்குள்ள விகிதம் இது, இதுக்குள்ள விகிதம் இது. ஓகேவா? அடுத்து நான் இப்படி இங்கே பாருங்க பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கேன். ரொம்ப நல்ல கணக்கு. இது மாதிரி கணக்கு இந்த நம்பரை மட்டும் மாற்றி கொடுத்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க மாணவ கண்மணிகளே. நல்லா வந்து தெளிவாக போட்டு படிச்சுக்கோங்க. கவனிங்க, 7வது கணக்கு. அதாவது கொஸ்டின் பேப்பர் வரிசையில் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து 7வது கணக்கை படிக்கிறேன். ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m/n என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீப்போமா காண்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க, ஏபின்னு 2 நம்பரு, ஏபி அப்படின்னு 2 நம்பரு, ஏபி ஒரு இரு எண்கள். இவற்றினுடைய விகிதம் வந்து, இந்த எண்களோட விகிதம் வந்து m/n. இங்கே கவனிங்க நல்லா, இந்த ஏபிங்கிறது வெவ்வேறு 2 நம்பரு, இதனுடைய விகிதமும் mn அப்படின்னு m/nனா இதுவும் வெவ்வேறு நம்பரு. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா ஏபி இருக்கு பார்த்தீங்களா, ஏபி, ஏ மற்றும் பி இன் எல்சிஎம், அதாவது மீப்போமா, இந்த எல்சிஎம் என்பது கீழ்கண்ட விடைகளில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னாக்க, ஏபின்னு 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 நம்பர் நம்ம ஏதேனும் ஒரு 2 நம்பர் எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு 6, 8ன்னு எடுக்கிறேன். இது வந்து ஏபி. இப்போ பாருங்கள், இந்த 6, 8 அப்படிங்கிற நம்பரை இங்கே பாருங்கள், 6:8ன்னு எழுதணும். எழுதிட்டு இதை அடித்தோம் அப்படின்னாக்க 3:4ன்னு வந்துடும். இப்போ கவனிங்களேன், ஏபின்னு 2 நம்பரு 6, 8, இதனுடைய விகிதம் வந்து m/nன்னு ஏன் வெவ்வேறு நம்பர் கொடுத்துருக்காங்க, a/bன்னே கொடுக்காம m/n எப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இது சுருங்கிய வடிவில் 3:4ன்னு வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து என்னது, m/n. இது வந்து ரொம்ப ஞாபகமாக இதை வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம செய்வோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏபியினுடைய எல்சிஎம் கணக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏபிங்கிறது, ஏங்கிறது 6ன்னு வச்சுக்கிட்டோம், இது 8ன்னு வச்சுக்கிட்டோம். இது 2க்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 2ஆல் அடித்தோம்னா 32 6 42 8. ஓகேவா? 32 6 42 8. இப்போ இதுக்கு மேலே நீ காரணிப்படுத்த முடியாது. இதெல்லாம் பெருக்கணும்னா 23 6 6 24. 24 தான் இதனுடைய எல்சிஎம். ஓகேவா? இதே 24. இப்போ கவனிங்க, விடையில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம போட்டு பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள், எம்மோட வேல்யூ இங்கே இந்த பாருங்க, எம்மோட வேல்யூ வந்து 3, என்னோட வேல்யூ 4. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல எழுதுறேன். ஏயோட வேல்யூ வந்து 6ன்னு வச்சுக்கிட்டோம், இந்த பியோட வேல்யூ வந்து 8ன்னு வச்சுக்கிட்டோம், எம்மோட வேல்யூ வந்து நம்மளுக்கு அது கிடைச்சது வந்து 3, என்னோட வேல்யூ வந்து 4. இதை வந்து பிரதியிட்டு என்ன செய்யணும்னா, இதை செக் பண்ணணும்.
ஏ விலையை செக் பண்ணுறேன். எம் இன்ட்டு ஏன்னு போட்டிருக்கு. எம் இன்ட்டு ஏ. எம் என்னது 3. 3 ஏ எவ்வளவு 6. 3018. 18 வந்து 24க்கு ஈக்குவலாக இல்லை, இந்த விடை இல்லை. அடுத்த விட என்பி. என் இன்ட்டு பி. என்னோட வேல்யூ எவ்வளவு 4. 4 பெருக்கல் பியோட வேல்யூ எவ்வளவு 8. 4 8 32. இதுவும் இந்த விடையும் இல்லை. சரி, அடுத்து மூணாவது விடை பாருங்க. எம் இன்ட்டு பி. எம்மோட வேல்யூ எவ்வளவு 3. 3 இன்ட்டு பி எவ்வளவு 8. 3 24 வந்துருச்சா? இங்கே பாருங்க, 24 வந்துருச்சா? வந்துருச்சு. இதை விட அடுத்த விடையை செக் பண்ணிடுவோம். ஏ இன்ட்டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஏ எவ்வளவு 6, பி எவ்வளவு 8. 6 8 48. இது கட்டாயமாக இல்லை. இந்த மாதிரி செய்யணும் மாணவ கண்மணிகளே. அப்போ விடை வந்து சி விடை கரெக்டு. சி விடை கரெக்டு. இப்படி ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ஒவ்வொரு வருடமும் வந்து நிறைய அட்வான்ஸாக போய்கிட்டே இருப்பாங்க. பழைய மாதிரியே இருக்காது. அதிலே கொஞ்சம் வித்தியாசமாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து கணக்கில் வந்து இந்த அல்ஜிப்ரா பகுதியில் ரொம்ப திறமையாக இருக்கிறவங்களாம் அந்த கணக்கை ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப அருமையான கணக்கு, அடிக்கடி போட்டு பார்த்துக்கோங்க. இது மாதிரி கணக்குகள் வந்து இதை மட்டும் நம்பரை மட்டும் மாற்றி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மாணவ கண்மணிகளே. கவனிங்க, 8வது கணக்கு. இரு எண்களின் மீ போ வா 11 மற்றும் அவற்றின் மீ போ மா 693. ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? ரொம்ப ஈஸியான கணக்கு. நம்ம இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற பகுதியில் வந்து இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு அவற்றின் மீ போ வா மற்றும் மீ போ மாவின் பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. அதாவது இது வந்து சூத்திரம். இது என்னன்னாக்க 2 நம்பர் இருக்குன்னு வைங்க. ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ். அந்த 2 நம்பரோட அப்படின்னு இருக்குது அர்த்தம். ஒன்றும் இல்லை. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹச்சிசிஎஃப் வந்து 11, எல்சிஎம் வந்து 693, ஒரு எண் 77 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு எண் 77ன்னு வச்சுக்கிடுவோம். இன்னொரு எண்ணு தெரியலை, அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஹச்சிசிஎஃப் எவ்வளவு 11 இன்ட்டு 693. இவ்வளோதான், முடிஞ்சு. இதை வந்து சாதாரண இந்த பக்கம் ஒரு நம்பரோட பெருக்க போகிறோம், இந்த பக்கம் பெருக்கி இருக்குது. இதை அப்படியே அடிக்க வேண்டியது. 7ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். 11 77 ரைட்டா? 11 77. இங்கே 7ஆல் அடிக்கிறேன். இங்கே 7ஆல் அடித்தேன்னா எத்தனை? 8 56, 9 63, மறுபடியும் 9 63. 63 போது 6 இருக்கும். 9 63. இப்போ கவனிங்க, இந்த 11ஐயும் இந்த 11ஐயும் அடிச்சு விட்டுலாம். அடிச்சு விட்டோம்னா மிச்சம் இருக்கிறது 99. அப்போ அந்த மற்றொரு எண் வந்து எவ்வளவு 99. மற்றொரு எண் என்னது 99. சி விடை சரி. ரொம்ப சாதாரணமானது. அதாவது இங்கே பாருங்க, இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ராடக்ட் ஆஃப் தயர் ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது 2 எண்களுடைய பெருக்கல் பலன் வந்து அவற்றின் மீப்போவா மற்றும் மீப்போ மாவினுடைய பெருக்கல் பலனுக்கு சமம். இதே இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கணக்கு. ரொம்ப எளிமையான கணக்கு, ரொம்ப ஈஸியாக கணக்கு. இது வந்து சி விடை சரி. கவனிங்க, 9வது கணக்கு. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலன்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களையும் நிரப்பி விற்க விரும்புகிறார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? ரொம்ப அருமையான கணக்கு மாணவ கண்மணியிலே. அதாவது ஒரு வியாபாரி வந்து 120 லிட்டர் 180 லிட்டர் அந்த கலன்களில், அந்த ட்ரம்மில் அந்த 2 வகையான எண்ணெய் வச்சுருக்கிறாரு. இதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அதிகபட்ச கொள்ளளவு கொண்ட
டின்னாக தனித்தனியாக விற்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. அப்படின்னா அந்த அதிகபட்ச கொள்ளளவு கொண்ட அந்த டின்னு, அந்த விற்க விரும்புகிற அந்த டின்னோட எவ்வளவு கொள்ளளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு. பொதுவாகவே இந்த எல்சிஎம் கச்சிசிஎஃப் அந்த வகை கணக்குகளில் அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னு வந்துச்சுனாலே கச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியாக இதுக்கு விடையை கொண்டு வந்துடலாம். 120க்கும் 180க்கும் கச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதாவது ஹச்சிசிஎஃப் மீப்போ வா கண்டுபிடிக்கணும். இப்போ கவனிங்க, நான் 2ஆலே அடிக்கிறேன், அடித்தா 60, இது வந்து 90, மறுபடியும் 2ஆலே அடிக்கிறேன் 30, இது வந்து 45, மறுபடியும் இதை வந்து 5ஆல் அடிக்கிறேன், 3ஆல் அடிக்கிறேன், 3ஆல் அடிச்சேன்னா 5 3 30, 15 3 45, ரைட்டா. மறுபடியும் இதை வந்து என்ன செய்கிறேன், 5ஆல் அடிக்கிறேன், அடித்தேன்னா 2 5 10 3 5 15, இதுக்கு மேலே அடிக்க முடியாது. இப்போ இங்கே கவனிங்க, 2 × 2 × 3 × 5 பொதுவானதை மட்டும் எடுக்கணும். இந்த பக்கம் பொது இல்லாமல் இருக்காருங்க, இதை விட்டுறணும், இதை மட்டும் பெருக்கணும். பெருக்குனா 2 2 4 4 12 12 5 60, 60 லிட்டர் என்பது இதற்கான விடை. 60 லிட்டர், அதாவது இந்த 2 எண்ணெயையும் மிக்ஸ் பண்ணி 60 லிட்டர் கேனாக இவர் வந்து அதிகபட்ச கொள்ளளவு கொண்ட கேன் வந்து 60 லிட்டர். அப்படிமா 60 லிட்டர் கேனாக வந்து இவர் பிடிச்சு வைக்கலாம், அந்த மாதிரி பிடிச்சு வச்சு விற்கலாம். அப்போ இதுக்கான விடை வந்து 60 லிட்டர். சி விடை கரெக்டு. இதுக்கு வந்து மாணவ கண்மணிகளே கச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். அது ஒன்று மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக கச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சு விடையை போட்டுடலாம். கவனிங்க, 10வது கணக்கு. ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை, ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? இது வந்து பிளட் ரிலேஷன் சம்மந்தமான ரீசனிங் இந்த கொஸ்டின். நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளே. ரீசனிங் அப்படின்னா காரணவியல். இதில் பிளட் ரிலேஷன் ஒன்று இருக்குது, இரத்த சொந்தங்கள், அது சம்மந்தமான கணக்கு. இந்த தடவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட 27 கேள்விகளில் 5 கேள்விகள் வந்து 5 6 கேள்விகள் வந்து இந்த காரணவியல், இந்த ரீசனிங் டாபிக் சம்மந்தமான கேள்விகளாக கேட்டாங்க. இனிமேல் வருங்காலங்களில் அப்படி தான் கேட்பாங்க. இதனுடைய எண்ணிக்கை வந்து கூடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம கணக்கு பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், ரமீலா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ரமீலா அவங்க தான் சொல்கிறாங்க, இவங்க தான் பேசுகிற ஆள். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனது மாமனாரான ரமீலாவுக்கு மாமனார் யார்? ராமநாதன் அப்படின்றவர் ரமீலாவுடைய மாமனாரான ராமநாதனின் ஒரே மகன். இந்த ராமநாதனுக்கு ஒரே ஒரு மகன், அவர் பேர் ராமன், மகன். இவர் வந்து இந்த ராமநாதனுக்கு மகன். அப்போ ராமநாதனுக்கு மகன்னா இந்த இடத்துல ரமீலாவோட கணவர்னு அர்த்தம். இவர் கணவர் ரமீலா கூறுகையில் எனது மாமனான ராமநாதனின் ஒரே மகன் ராமன் அப்படின்னாக்க இந்த ராமன்றவர் இந்த ரமீலாவுக்கு கணவருங்கிறது ஒரு விஷயம். ஆனால் அதை கேட்கல. ராகவியின் தந்தை, இந்த ராமனுக்கு வந்து ராகவி அப்படின்னு சொல்லி ஒரு மகள் இருக்கா. ராகவி வந்து மகள். ஓகேவா? யாருக்கு மகள்? ராமனுக்கு மகள் ராகவி. ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. அப்போ ராகவி என்பவள் ராமனுடைய மகள். இந்த ரமணின்னு ஒருத்தியை சொல்கிறாங்க. இந்த ரமணி ராகவியின் சகோதரி. இங்கே பாரு, இந்த இடத்துல இப்படி எழுதணும். இது வந்து ரமணி, இவன் வந்து இவனோட சகோதரி. 2 பேரும் கூட பிறந்தவளுங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அந்த ரமணி என்பவள் ராமநாதனுக்கு என்ன உறவு? இப்போ பாருங்கள், இந்த ராகவி என்ன உறவாக வருவாளோ அதே உறவுதே ரமணியம். இப்போ ராகவி வந்து ராமனோட மக, இந்த ராகவிக்கு ராமநாதன் தாத்தா. அப்போ எப்படி கேட்குறாங்க, ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படின்னாக்க இந்த ரமணி என்பவள் இந்த ராமநாதனுக்கு பேத்தி. என்ன உறவு வரும்? பேத்தி. ஏன்னா பொம்பளை பிள்ளை, அதனால் பேத்தி அப்படின்னு வரும். இவ்வளோதான், ரொம்ப ஈஸி மாணவ கண்மணிகளே. அதாவது ரமீலா கூறுகையில்
எனது மாமனாரான ராமநாதன் என்பவர் ரமீலாவோட மாமனார். ஒரே மகனான ராமன், இவருக்கு ஒரே மகன் ராமனுக்கு மகள் ராகவிக்கு சகோதரி ரமணி. அப்போ ராகவியும் ரமணியும் 2 பேரும் சகோதரிகள். ரமணி இந்த ராமநாதனுக்கு பேத்தி உறவு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. விட கரெக்டு. மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு பாடத்தில் ஒரு 5 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 கேட்கப்பட்ட கேள்வியிலேருந்து 5, நேற்று ஒரு 5 போட்டிருக்கோம், இன்றைக்கி ஒரு 5 பார்த்துருக்கோம். மொத்தம் 10 கணக்கு பார்த்துட்டோம். இன்னும் 17 கணக்கு இருக்குது. இந்த 17 கணக்குகளை 3 வீடியோவில் தொடர்ச்சியாக இனிமேல் தினந்தோறும் அருண் அகாடமி வீடியோ வரும். அதனால் தினந்தோறும் பாருங்கள் மாணவ கண்மணிகளே. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்கட்டும், பார்த்து இப்போ வரப்போகின்ற குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணட்டும். ப்ரிப்பேர் பண்ணி எல்லோரும் இந்த தடவை நடக்கின்ற குரூப் 2 ஏல ஒரு நல்ல போஸ்டிங்கை வாங்கி நீங்கள்லாம் அரசு பணியாளர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்ல ஆசைகள் வழங்கி கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.